இது வந்து தங்க நகையை விற்கிறப்போ இருக்கிற ஒரு ப்ராசஸ். சில சமயங்கள்ல வந்து தரமான தங்கமா அப்படிங்கிறத தெரியாமலே தான் உழைச்ச ஒட்டுமொத்த காசையும் போட்டு வாங்குற மக்களும் இருக்காங்க. தங்கம் வாங்கும் பொழுது மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? தங்கம் வாங்கும்போது 9 ஒன்ஸ் ஹால்மார்க் ஹால்மார்க் ஜுவல்லரி 91.6 இந்த குவாலிட்டியில் கோல்டு வாங்க. மேக்ஸிமம் கல் எனாமல் இல்லாமல் வாங்க. மேபி எந்த வகை பார்த்துருந்தாலும் இந்த டிசைன்ஸ் கம்மியாக வாங்க. அதாவது இந்த நகாஸ் டிசைன்ஸ், முத்து பவளங்கள்லாம் நிறைய வச்ச மாதிரி டிசைன்ஸு, இந்த ஆன்டிக் பீசஸ் நகையெல்லாம் வாங்கினா அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஜேடி ஸ்டோன்ஸு, அந்த ஏடி ஸ்டோன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் வாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இதுக்கும் தங்கத்துக்கான காசு தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அது இல்லாமல் ப்ளெயின் கோல்டு வாங்குங்க, ப்ளெயினாக வாங்குங்க. அந்த நார்மல் டிசைன்ஸ் வாங்க. 2% 3%லாம் இப்போ வேஸ்டேஜ் வருது இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரீசேலுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் யூஸும் பண்ணிக்கலாம். மேபி டிசைன் அழகாக போட்டுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டிசைனாக வாங்கிக்கோங்க, கவலை இல்லை. நீங்கள் வச்சுக்க கொஞ்சம் பணத்தை வாங்கணும், அதுக்கு ஒரு நகை வரணும்னா அதுக்கு கம்மியான வேஸ்டேஜில் அழகான டிசைனில் நிறைய இருக்குது, அதை பார்த்து வாங்கிக்கோங்க.